ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபா டெக் ஐடியாஸ். எஸ்பிஓவில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு டெமோ டாஸ்கில் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது 2023 அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண 2025, 26, 24 அந்த டைம் ஜாயின் பண்ணவங்களுக்கு இப்போ நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஷேர் அண்ட் ப்ரொமோட்டு, அப்படி இல்லைன்னா மீடியா பூஸ்டர், அப்படி இல்லைனா புதுசாக ஏதாவது இந்த டைப்பான டாஸ்க்கு தான் வந்து இருக்கும். 2023க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் ஒர்க் பண்ணணும். அது ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை பற்றி அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு இமேஜு, ஒரு வீடியோ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அது எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இனிமேல் தான் சொல்லுவாங்க. பட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து பைமோட்டோ ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து வெப்சைட்டில் பார்க்குறோம், ரிவ்யூ கொடுக்குறோம். இப்போது இதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பைமோட்டுடைய வீடியோ வந்து ப்ளே ஆகலாம். அந்த ப்ளே ஆகும்போது அதில் சில ப்ராடக்ட்டுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணும்போது பைமோட்டுடைய ஒரு ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். அந்த ஆடை பார்த்துட்டு, அந்த ப்ராடக்டை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரிவ்யூவாக ஓகே, எஸ் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம், ப்ரைஸ் எல்லாம் போட்டுட்டு. இனி ஃப்யூச்சரில் க்ளவுட் ஸ்டோரேஜில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம செல்ஃபாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோமோ அந்த ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமா, இல்லை இனிமேல் யூஸ் பண்ண போகிறோமா, யூஸ் பண்ணியிருந்தால் அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இது வந்து கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், இதில் எந்த அளவுக்கு ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னா அதில் நியூட்ரிஷன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை வந்து கிட்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய ரிவ்யூவை மேனுவலாக நம்ம ஃபேஸை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஜஸ்ட்டு நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட்டாக இருக்கும், ஒரு 30 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸு அந்த மாதிரி நம்மளை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இமேஜ் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்குறோமோ அந்த ப்ராடக்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜாக அட்டாச் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 2 ஃபோல்டர் இருக்கும், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைவேட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் ஃபோட்டோ, இமேஜ் வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணி அப்படின்னா எம்பி அப்படி வந்து குயிக்காக வந்து காலி ஆயிரும். நம்ம இந்த பப்ளிக் ஃபோல்டர் தான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாஸ்க் பண்ணியிருக்கோம். பப்ளிக் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி டாஸ்க் தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன எஸ்பிஓவில் ஆல்ரெடி லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதே பாஸ்வேர்டு வச்சு இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்லேயும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இது எப்படி டாஸ்க் இருக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன டெமோவாக நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். I found this product useful, the quality is good, and I would recommend it for everyday use. டாஸ்க் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.